கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடந்துட்டுருக்கு. உண்மையை சொல்கிறேன், போய் 2வது நாளே கொஞ்சம் மாற்றம் ஃபீல் பண்ணேன். அது மாதிரி உறவுகளில் கொஞ்சம் பிளவு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் அவங்களா வாலண்டரியாக வந்துட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வேறு ஏதோ பிரபஞ்சம் பெருசாக எனக்கு கொடுக்க போகுது அப்படின்றத முடிவு பண்ணிட்டு எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையிலேயே பரவாயில்லையே, ரொம்ப நல்லா வேலை செய்யுதுன்றதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன். என்னோடய பேர் கீதா. நான் வந்து அக்குபஞ்சர் மருத்துவராக கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் கிளினிக்கும் இன்ஸ்டியூட்டும் வந்து தேனியில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அனுபவம் பெருசு தான். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 13 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்னிந்தியாவோட டாப் லீடர் அப்படின்ற ஒரு ரெகக்னேஷனும் வாங்கியிருக்கேன். நான் 2 கார் அச்சீவ் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் நிறையா, அதாவது பணம் ஒரு பெரிய விஷயம்ல, பெருசாக சம்பாதிக்க முடியுன்றதை வந்து நிறையா சம்பாதிச்சிட்டேன். ஆனாலும் ஒரு என்ன சொல்கிறதுனா, இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து நிறைய போவேன் நான். எங்கள் சார் சொல்லுவார், நீ எப்போ பார்த்தாலும் யார் சொல்கிறையாவது கேட்டுக்கிட்டே தான் இருக்க அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் சார்ந்த விஷயங்களில் வந்து ஏன்னா படிப்பே அப்படி தான் படிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட என்ன ஒரு கிளாஸ்னாலும் நான் போயிடுவேன். அது மாதிரி இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சம்பாரிச்சதில் ஒரு 25% ட்ரைனிங்காக மட்டும் கட்டியிருக்கேன். ஆனாலும் ஒரு ஃபில் ஆகலை. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், அடுத்தடுத்து ட்ரைனிங் போகிறோன்னா என்ன அர்த்தம், இன்னும் நம்ம தேடிய விஷயம் கிடைக்கலன்னு தானே அர்த்தம். அது மாதிரி தான் நான் வந்து நிறைய போயிட்டுருக்கேன். சரக்கலை போயிருக்கேன், என்னென்ன ட்ரைனிங் இருக்கோ, காலையில் 5 மணி பயிற்சின்னு ஒரு கிளாஸ் தனியாக அட்டன் பண்ணேன், நிறையா ட்ரைனிங்லாம் போயிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நினச்ச மாதிரி வந்து ஏதோ ஒரு தேடுதல் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, பர்சனலாக கொஞ்சம் ப்ராப்ளம். ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஒரு இடத்த வந்து பக்கத்தில் இருக்கவர் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டார். அது கொஞ்சம் மனசை வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அப்போ தான் தோணுச்சு, அதாவது கடவுள் வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா ஏதோ அதுக்கு ஒரு பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். ஏன்னா அந்த கஷ்டம் வரலைன்னா நான் இதை யோசிச்சிருக்கவே மாட்டேன். அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு சொல்லி ஒரு 2-3 கிளாஸ் போயிட்டு வந்தேன். நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. நான் அந்த கிளாஸ் போயிட்டு வந்தேன். ஆனாலும் அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அவங்ககிட்டையும் ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் போனேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதை சால்வ் பண்ண முடியுமான்னு. வாங்க சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு போயிட்டு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் இருந்துச்சு, இல்லாமலாம் இல்லை. ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் வந்து இந்த மாதிரி ஒரு எப்போவுமே பார்த்துட்டு இருப்பேன். தேவையில்லாத விஷயங்களை நான் எப்பயுமே பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம், பிரபஞ்சம் சம்மந்தப்பட்ட விஷயம், இது மாதிரி தான் வந்து நான் தேடிக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து இந்த வாழ்வியல் ஹிப்னாட்டிசம் இதை பற்றி நான் வந்து எதேச்சியாக பார்த்துட்டு இருக்கும்போது வந்துச்சு. வந்தோடனே மனசுக்குள்ளே யாராவது டக்குன்னு தள்ள மாட்டேன். ஒரு சில விஷயம் என்னன்னு கேட்டுட்டு வேணான்னா தள்ளி விட்டுருவேன். அதை மட்டும் ஜஸ்ட்டு பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாவனா தான் இந்த மாதிரி ஒரு பெரிய போர்டு பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, பார்க்கும்போதே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. மகாசக்தின்ற அந்த பேரே வந்து எனக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிட்டு இருக்க பணம் வந்து இப்போ என் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கடன்லாம் அடைஞ்சிருக்குன்னாங்க. நிறையா விஷயங்கள் நிறையா ட்ரைனிங் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி என் பிரச்சனை அதான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிற விஷயத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% வந்து உண்மையாக இருக்குமோன்னு தோண ஆரம்பிச்சிச்சு அப்போவே. சரி, ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதில் ஃபோன் நம்பர் கீழே வந்துச்சு, அதை எடுத்து கால் பண்ணேன். ஸோ நம்ம மாஸ்டர் தான் அட்டன் பண்ணார். முதல் காலே மாஸ்டர் தான் அட்டன் பண்ணார். அவர்கிட்டையும் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேட்ட வார்த்தை வந்து, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நாங்கள் வந்தால் எனக்கு சரியாகுமா அப்படின்னு சொன்னேன். கேட்டவுடனே மாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார். ஏன்னா இது வரைக்கும் நான் கேட்ட எல்லாருமே வாங்க சரிபடி தருவேன்னு சொன்னார். ஆனால் மாஸ்டர் அப்படி சொல்லலை. இந்த பதிலே வித்தியாசமாக இருந்துச்சு. சரி, ஓகே, போய் தான் பார்ப்போமே. நான் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் சொன்னேன், இந்த மாதிரி ட்ரைனிங் நான் வந்து ஒரு போக போகிறேன், உனக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு மீட்டிங்கு ட்ரைனிங் இதிலே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் சார் சத்தம் போட்டார். என் பையன் சொல்லிட்டான், உனக்கு எது சந்தோஷமாக இருக்கா சொல்லுமா, நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து சென்னை வந்தேன். வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ண உடனே எனக்கு நான் வந்து பர்மிஷன் கேட்டு வந்தேன். ஜூமில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன். பட் எனக்கு அந்தளவுக்கு தெளிவாக இல்லை. ஆனால் விஷயம் இருக்குன்றதை மட்டும் என்னால் அப்போ உணர முடிஞ்சிச்சு. சரி, அப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் ஒரு கிளாஸ் வந்து நான் இப்போ படிக்கிறேன்னு சொல்லலை, ஒரு பார்வையாளராக வரலாமான்னு சொல்லி கேட்டவுடனே மாஸ்டர் அனுமதி கொடுத்தாரு. நான் வந்து நானும் என் பையனையும் உட்கார வச்சுருந்தேன். அப்புறம் அட்டன் பண்ண உடனே எனக்கு பிடிச்சிருச்சு, அப்படியே நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிளாஸ் ஆரம்பித்தோம். ஆனால் கிளாஸ் ஆரம்பித்து அந்த பயிற்சி இருக்கு பாருங்களேன்,
இதுக்கு முன்னாடி நான் பயிற்சி பண்ணியிருக்கேன். காலையில் எந்திரிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் எழுந்திரிச்சு காலையில் என்னன்னா எல்லாருமே இந்த அந்த பிரம்ம முகூர்த்தத்தை தான் எல்லா பயிற்சியும் பண்ண சொல்லுவாங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு அது குளிக்கணுன்ற கம்பல்சன்லாம் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு உட்காந்து பயிற்சி பண்ணுவோம். ஆனால் அந்த பயிற்சி என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சொன்ன யோகா மெடிடேஷன் இதுதான், வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. சில பயிற்சிகளில் யோகா கூட வந்து போயிருக்கேன், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், செய்ய முடியல. நல்லா இருக்கும் ஆனால் செய்ய முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்கும். ஐயோ இந்த பயிற்சி பண்ண முடியலையே, ரொம்ப ரிஸ்க்காக இருக்குன்னு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த எழுத்து பயிற்சி இதெல்லாம் கொடுத்தாங்களா, எந்திரிக்கும் போது நிஜமாக சொல்கிறேன், நைட்டு ஒரு சில டைமில் வந்து 1 மணி 2 மணி ஆயிரும், சில டைம் தூங்க கூட முடியாது. ஆனால் அந்த 3 மணிலேருந்து 3:30க்குள்ளே கண்டிப்பாக எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துடுறது. இந்த குளிக்கணுன்ற விஷயத்தையும் பாவனா தான் சொன்னாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு, எத்தனை மணிக்கு எந்திரிக்கலாம் போனோடனே ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வாங்க, குளிச்சுட்டு வந்து எழுத உட்காருங்க, நல்லா இருக்கும்னாங்க. உண்மையை சொல்கிறேன், போய் 2வது நாளே கொஞ்சம் மாற்றம் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இடத்துக்காரவங்க பிரச்சனை வந்து கொஞ்சம் வார்த்தைக்கு வந்துட்டாங்க. பேசுவோம் வாங்க அப்படின்ற மாதிரிட்டாங்க. இப்போ நாங்கள் தான் வேண்டாம் சொல்லி பாடிட்டோம். காரணம் என்னன்னா, பிரபஞ்சம் பெருசாக ஏதோ எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்குன்றதை நான் நம்ப ஆரம்பிச்சேன். இடம் போனால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். நான் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இடம் இருந்தால் நல்லா இருக்குன்ற ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா வேற ஏதோ பிரபஞ்சம் பெருசாக எனக்கு கொடுக்க போகுது அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். அது மாதிரி அந்த கவலை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க. அந்த இட பிரச்சனைனால மன உளைச்சல் சாதாரண விஷயம் இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு. நைட்டு தூக்கம் வராது, எப்போ பார்த்தாலும் வீட்டில் இதை பற்றின டிஸ்கஷன் தான் இருக்கும். எனக்கு தோணும் அப்படியே, என் பையனும் நானும் அடிக்கடி இதை பற்றி தான் பேசுவோம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ அதை மற்றி யோசிக்கிறது கூட இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் பிரச்சனைன்ற வார்த்தை கூட இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, அந்த அளவுக்கு மாறிட்டேன். இப்போ எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடந்துட்டுருக்கு. அது மாதிரி உறவுகளில் கொஞ்சம் பிளவு இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் அவங்களாம் வாலண்டரியாக வந்துட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் சார் வந்து பேசாமல் எங்கள் மாமியார் வீட்டு சைடில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அவங்க வந்து வாலண்டரியாக ஃபோன் பண்ணி எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையிலேயே பரவாயில்லையே, ரொம்ப நல்லா வேலை செய்யுதுன்றதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன்.